ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 16/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. துதியை திதி ரோகிணி பின் மிருகசீரிடம் நட்சத்திரம் வணிசை கரணம் சித்த யோகம் கூடிய காவேரி ஸ்நான முடிவு முடவன் முழுக்கு சூலம் வடக்கு வடகிழக்கு நாளிகை 16 பரிகாரம் பால். இன்னைக்கு முடவன் முழுக்குன்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு. அதாவது ஐப்பசி மாசம் துலா மாசம். துலா மாசத்துல காவிரி ஆத்துல குளிச்சா நல்லது. கங்கையே காவிரிய குளிக்கும். அதாவது கங்கையே காவிரியில குளிக்கிறதுனால காவிரி கங்கையா மாறக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம். ஒரு மனிதன் குஷ்டரோகம் பிடிச்சு உடம்பெல்லாம் நடக்க முடியாத கண்டிஷன் தான், தவுந்துட்டு போறான். ஒருத்தர் பார்க்கிறார், நீ போன ஜென்மத்தில் நிறைய பாவம் பண்ணியிருப்பேன், பஞ்சமா பாவங்களை செஞ்சிருப்பேன், அதனால உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்றார். அவன் கேட்கிறான், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குங்களா ஐயா அப்படின்னு ஒரு பெரியவர்கிட்ட, ஆன்மீக பெரியவர்கிட்ட. ஒன்றும் இல்லப்பா, ஐப்பசி மாசம் முடியறதுக்குள்ள நீ காவிரி ஆத்துல போய் குளிச்சிட்டீன்னா போதும், உன்ற பாவமெல்லாம் தொலைஞ்சு அடுத்த ஜென்மம் உனக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்றார். அதை தெரிஞ்சு அவன் தவுந்துட்டே காவிரி எங்கேன்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கா. இப்ப மாதிரி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் வசதி எல்லாம் கிடையாது. அந்த குஷ்டரோகம் பிடிச்சவனே யாரும் வண்டியில வாகனத்துல ஏத்திக்க மாட்டாங்க, மாட்டு வண்டியில ஏத்திக்க மாட்டாங்க. அப்படி போயிட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த நதியை பார்க்கிறான் கண்ணுல. அந்த இடத்துல ஒரு ஆன்மீக பெரியவர் வர்றார். என்னப்பா இங்க இருக்கேன்னு ஒருத்தர் சொன்னாருங்க, ஐப்பசி மாசம் அதை குளிச்சா நல்லதுன்னு. அப்ப இந்த மாதிரி காலண்டர் எல்லாம் கிடையாது, அது அவங்க ஓலைச்சுவடியில் இருக்கிறத வச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஐப்பசி இன்னைக்கு முடிஞ்சு போச்சப்பா, இன்னைக்கு கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்துருச்சு, அதெல்லாம் செல்லாது, நீ குளிச்சினா பலன் இல்லை, அடுத்த வருஷம் குளினார். இவன் யோசிச்சு பார்க்கிறான், அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த உடம்பு தாங்குமா? இதே குஷ்டரோகம் முடியாம இருக்குது, எப்பவோ இன்னைக்கோ நாளைக்கோ 1 மாசமோ 2 மாசமோன்னு இருக்கு. இது தவுந்துட்டு வந்ததுலயே எத்தனை உடம்பெல்லாம் புண்ணு. அவ்வளவு ஒரு இதுல வந்திருக்கான். உடம்ப பத்தி கவலைப்படாம அந்த மன வேகத்துல வந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி இருக்குங்க? அப்படி வந்ததுக்கு அப்புறம் அப்படி முடியாதுன்னு சொன்ன உடனே கதறி அழறான். அப்படி கதறி அழும்போது கொடுமுடி இல்லதான் போயிருக்கான். அந்த காவிரி ஆறுனால எந்த இடத்துக்கு போயிருக்கான்னா கொடுமுடிக்கு போயிருக்கான். அங்க கதறி அழும்போது அங்க மகுடேஸ்வரர்னு இறைவன் அவர் தோன்றியிருக்கார். இப்படி கதறி அழுறவன் முன்னாடி தோன்றியிருக்கார். தோன்றி, இதை பாருப்பா, இன்னைக்கு குளிச்சாலும் பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறைஞ்சிட்டார். அப்போ அவன் என்ன பண்றான், அந்த சந்தோஷத்துல இறைவனே கண்ணில் தெரிஞ்சிட்டார், நம்ம பாவங்கள்லாம் தீரப்போகுது, அவரு சட்டத்தை மாத்திர சக்தி அவருக்கு இருக்கு. அப்புறம் போய் குளிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பாவம் தீர்ந்து மறுபிறப்பெடுத்து நல்லா வாழ்றாங்கிறது சாஸ்திரம். அந்த வகையில அந்த நிகழ்வை இன்னைக்கும் முடவன் முழுக்குன்னு போட்டிருக்கு. ஆக ஐப்பசி மாசம் துலாஸ்நானம் பண்ண முடியாதவங்க இன்னைக்கு துலாஸ்நானம் பண்ணினாலும் அந்த பலன் கிடைக்கும்னு கடவுள் சொன்ன சட்டம். அது நடக்கும். அதுபடி அந்த கிரகங்கள் அந்த சக்திகள் நம்மளுக்கு வேலை செய்யும். இறைவன் கட்டளையிட்டா, மன்னர் கட்டளையிட்டா அதிகாரிகள் செய்யற மாதிரி இறைவன் கட்டளையிட்டா அந்த தெய்வ சக்திகள் சூட்சமமா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் நம்மளுக்கு நல்ல பலன்களை, பாவங்களை நீக்கி நன்மைகளை செய்து நம்மை வாழ வைக்கும், இம்மையிலையும் மறுமையிலையும் எம்மையிலையும். அந்த வகையான நிகழ்வுகளிலே இன்னைக்கு முடவன் முழுக்கு, இன்னைக்கும் காவிரி ஸ்நானம் சிறப்பு. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிக நட்பு, இன்னைக்கு விருச்சிகத்துக்கு வந்துட்டார். சந்திரன் ரிஷப உச்சம், நேர்கோட்டில் பார்க்குறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் விருச்சிகத்தில் சமம், சூரியனோட புதன் கூடியிருக்கார். குரு கண்ணியில நட்பு, சனி குருவுக்கு அடுத்தது சுக்கிரனை சொல்லணும், அவர் தனுசுல நட்பு, சனி விருச்சிகத்துல பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்குல சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவே சந்திரனையும் செவ்வாயும் வச்சு பார்க்கலாம். ஆனா சூரியன் அஷ்டமத்துக்கு சனியோட கூடியிருக்கார்.
5 குடைவன் 8ல் மறைஞ்சா பூர்வீக புத்திர வழியில சில சிக்கல்கள் சங்கடங்கள் வரக்கூடும். குழந்தைகளோட பேச்சுவார்த்தைகள் மென்மையா போங்க. ரொம்ப கோபப்பட்டு பேசாதீங்க குழந்தைகளோட. பூர்வீக வழி பிரச்சனைக்கும் கோபப்படாதீங்க. ஆனாலும் உங்களுக்கு சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இவங்களுடைய நிலைப்பாடு ஓரளவுக்கு சாதகத்தை கொடுக்கும். கேது கூட 11ல் இருந்துட்டு கொஞ்சம் சாதகமா பண்ணும். அசுவனியில பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு விநாயகரை வழிபட நன்மைகள் கூடி வரும். பரணியில பிறந்தவங்க இன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பாலபிஷேகம் பண்ணி நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை வச்சு வழிபடுங்க. ஒரு மாலையும் கொடுத்து வழிபடுங்க. சூரியன் அஷ்டமத்தில் இருக்கிற பாதிப்பு குறையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிவனுக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது அற்புதம். குரு அதை பார்க்கிறாரு. மகிழ்ச்சி கூடுதலாகக்கூடிய நாள். சில சங்கடங்கள் வெளியிலிருந்து வந்தாலும் உள்ளுக்குள்ள மகிழ்ச்சி நிலவும். தொழில் வகையில கூடுதல் முன்னேற்றம், அசையா சொத்து முதலீடு, வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, சுபகாரியம் எடுத்து நடத்துறதுங்கிற நிலைகள் இருக்கும். ரொம்ப காலமா தள்ளி போன திருமணம் நடக்கும். ஆனா அதே சமயம் வேலையை சில பேர் விட்டுட்டு வந்து விரும்பிய வேலையை திருமணத்துக்காக விட்டுட்டு வர்ற சூழல் கூட இருக்கும். ஆனா ஒண்ணு நல்லது பெறதுக்காக இன்னொரு நல்லதை, அதுல எது சிறந்த நல்லதுங்கிறத பார்த்து விளக்கணும். 2 குழந்தை வயிற்றில் இருக்கு. அதுல ஒரு குழந்தைய வந்து அதை இது பண்ணிட்டு ஒரு குழந்தைய வளர்த்துற காலம் இன்னைக்கு. இப்போ ட்வின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் குழந்தையே கூட அந்த உயிரினை வந்து எடுத்து வச்சு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட வச்சு குழந்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு அவ்வளோ நவீனங்கள் எல்லாம் வந்துருச்சு. அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சிறப்புகள், அதையெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுல கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடும், ரோகிணியில பிறந்தவங்களுக்கு முருகன் வழிபாடும், மிருகசீரிடத்தில் பிறந்தவங்களுக்கு சிவன் வழிபாடும் ஏற்றம் தரும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்குல சிறப்புக்குரிய சந்தர்ப்பம் இருந்தாலும் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செலவுகள் அதிகரிக்க செய்வார். ஆனா குருவோட பார்வை அதுக்கு இருக்கிறதுனால அது சுப செலவுகளா மாறும். கடன் படுவீங்க, தேவைக்காக, நல்லதுக்காக, அசையா சொத்துக்காக, குழந்தைங்களோட திருமண நிகழ்வுக்காக, மிஷனரிஸ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, படிப்புக்காக, இப்படிதான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காகவும் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபட சிறப்பு பெறுவீங்க. ஆரோக்கிய பாதிப்பு குறையும். ஆரோக்கியத்திலிருந்து அந்த பாதிப்பு வந்து குறையும் போது உடல் சுகம் பெறும். திருவாதிரையில் பிறந்தவங்க இன்னைக்கு பெருமாளை வழிபடுங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கும் உச்ச நிலையில் இருக்கார். மனம் வந்து உற்சாகமா இருக்கும். ராசி அதிபதி உச்சம் பெறும்போது, அதுவும் சந்திரன் உச்சம் பெறும்போது மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். யாரும் தேவையில்லை, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் கடவுள் அப்படின்னு எல்லாம் ஒரு எண்ணம் வரும் நமக்குள்ள. ஆனாலும் நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. ஃபோன் வந்து நான் தான் பேசுறேன், நான் தான் கடவுள்னா டவர் வரலினா முடியாது. நாம ஃபோன் மாதிரி கடவுள்கிட்ட இருந்து டவர் வந்துட்டு இருக்கு. நமக்கு டவர் வரலினா வெறும் ஃபோன் தான், அப்புறம் உயிரற்ற உடல் மாதிரி தான். அதை புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்குவீங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலவீனம் அகன்று முன்னேற்றங்கள் இன்னைக்கு பெறக்கூடிய நிலை, தடைகளை தகர்த்து உடைத்து வெற்றிகளை குவிக்கக்கூடிய நிலை. நீங்க அம்மனை கும்பிடுங்க. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூமி வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய நாள். நவகிரகங்களை கும்பிடுங்க. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபட சிறப்பு பெறுவீங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன்.
சூரியன் நீச நிலையிலிருந்து மாறி நட்பு நிலைக்கு போயிருக்கார், 4ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆனா சனியோட கூடியிருக்கார், புதனும் அங்க இருக்காரு. இருந்தாலும் அந்த நீச நிலைக்கு இது மோசம் இல்லை. ஆக உடல் பலம் பெறும், பலவீனம் அகலும், ஒரு உறுதி இருக்கும், எதையும் நீ சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை மேலோங்க நீங்க விநாயகரை வழிபடுங்க. பூரத்தில் பிறந்தவங்க அம்மனை கும்பிடுங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சுப நிகழ்வுல, முக்கியமான அந்த நிகழ்வுல முடிவு எட்ட நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வம். அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு பரவாயில்லைங்க, நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்த பார்க்குது. குருவோட பார்வையில லாபாதிபதி இருக்கிறதுனால செய்தொழில கூடுதல் லாபம் பெறுவீங்க, மதிப்பு மரியாதை கூடும், உடல் அசதி சோர்வு நீங்கும். நல்ல நேரத்தில் இடைவிடாம உழைக்கிறதுனாலையும் உடல் அசதி சோர்வு வரும், அது கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க சத்திரம் கட்டி சோறு போடக்கூடிய அமைப்பு உள்ளவங்க, இன்னைக்கு 4 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, விநாயகரை வழிபடுங்க. அஸ்தத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு வழிபடலாம், பாலபிஷேகம் செய்து வழிபடலாம், நவகிரக ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடலாம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சக்கரத்தாழ்வார வழிபடுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லுங்க, அல்லது சுதர்சன மந்திரம் படிக்கலாம், சுதர்சன ஹோமம் பண்ணலாம். அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு இன்னைக்கும் சந்திரன் அஷ்டமத்தில் இருந்துட்டு கொஞ்சம் குழப்பமான மனநிலையை கொடுப்பார். வாகன பயணங்களிலே தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம். மறதி ஏற்படும். ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி உங்க அலுவலகம் இருக்குன்னா வீட்டில இருந்து சாவி எடுக்காம போயிருவீங்க, மறுபடியும் திரும்பி வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க மேல சங்கடப்படுவீங்க. அப்படி வராமல் இருக்கிறதுக்கு முன்கூட்டியே சிந்திச்சு எடுத்துக்குங்க. ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிக்கு போறதுன்னா கொஞ்சம் முன்கூட்டியே புறப்பட்டு கிளம்புங்க. அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்திட்டா இன்றைய நாள் நல்ல நாள்னு எடுத்துக்கலாம். ஹெல்மெட் போடணும், கார்னா பெல்ட் போடணும். சித்திரையில் பிறந்தவங்க தன்வந்திரியை கும்பிடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய பலம்பொருந்திய நிலை சிறப்பு, சந்திரனுடைய பலம்பொருந்திய நிலை சிறப்பு, சூரியன் விரயத்திலிருந்து ஜென்மத்துக்கு வந்திருக்கிறது சிறப்பு. முக்கியமா 9 குடையவனும் 10 குடையவனும் நேர்கோட்டில் இருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகம்னு உயர்ந்த யோகம் ஏற்பட்டிருக்கு கோச்சாரப்படி. தெய்வ அனுகூலம் கிட்ட நெருங்கி இருக்கு. உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கா, உங்களை பார்த்துட்டு இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்யறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு விசாகத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அனுசத்தில் பிறந்தவங்க விரும்பியது நிறைவேற சப்த கண்ணீரை வழிபடுங்க. கேட்டையில் பிறந்தவங்க பைரவர் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு சூரியனும் புதனும் கூடியிருந்தாலும் சனியோட விரயத்துக்கு வந்துட்டாங்க. அதாவது யோகம் இருக்கு, மறைஞ்சிருக்குன்னு எப்படி இருக்கு, பணம் இருக்கு வேறொரு கையில் இருக்குன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூழல்களை இன்னைக்கு கொடுக்குது கிரக நிலை. சந்திரன் கெட்டு போனதுனால பரவாயில்ல, சந்திரன் உச்சமாக தான் இருக்கான், மறைவிடத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல. 6ஆம் இடம் மறைவிடம். நான் ஒரு 18 வருஷம் இருக்கும் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஒரு 20 வருஷமா பார்க்குறேன். ஒரு பெரிய ஒருத்தர் வந்தார். அப்போ நான் மாலை முரசு ஆரோட புக்கில் வாரம் என்னோட கட்டுரை வரும். ஜோதிட பூமி, ஜோதிட அரசு, ஜோதிட முரசு, ஞான சிந்தாமணி, இந்த மாதிரி நிறைய புத்தகத்தில் மாலை முரசு, மாலை மலர் எல்லாம் நிறைய புத்தகத்தில் முதல்ல ஸ்டோரி ரைட்டராக இருந்தேன். அப்புறம் இந்த ஜோதிடம் நிறைய எழுதிட்டு இருந்தேன். அதை படிச்சுட்டு பெரியவர் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து அப்பா இருக்காரான்னு கேட்டார். அப்பா இல்லைங்க அப்படின்னு. அப்போது நீங்கள் நான் தான் வேலுசாமினா, ஓ நீ தான் வேலுசாமினா, அவர் வயசானவராக இருப்பார்னு நினச்சிட்டு வந்தார். ஜோசியர்னா வயசானவராக இருக்கும்னு நினைக்கிறாங்க, அப்படியே ஒருமையில் பேசினார். அப்புறம் வாங்க அப்படின்னு நான் மதிப்பு கொடுத்து பேசி உட்கார வச்சேன்.
என்னங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து நானும் ஒரு ஜோசியர் தான், என்னோட சொத்து விற்கலான்ட்டு, அதுக்கு சரி நீங்கள் நிறைய புக்கில் எழுதிட்டு இருக்கீங்க, அதனால் உங்களை கேட்கலான்னு வந்து அப்படின்னாரு. நான் அப்படியே கணிச்சிட்டு சந்திரமுத்தியில் விற்று போங்க அப்படின்னு. உடனே டக்குனு சந்திரமுத்தியில் எப்படி விற்கும், நான் 5-6 ஜோசியரை பார்த்துருக்கேன், நானும் ஜோசியர் தான், என்ன பேசுகிறேன், என்ன ஜோசியம் படித்த அப்படின்னாரு. நடக்கும் போங்க அப்படின்ட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டில் கூட அவங்க தண்ணி கொடுத்து அனுப்புனாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு அவர் வந்தார். வரும்போதே கையை தூக்கிட்டு அப்படி வந்தார். வந்து உட்காந்துட்டு அப்படியே தலையாடிட்டு உட்காந்துருந்தார் மற்றவங்க சொல்லிட்டு இருக்கும்போது. ஆனால் அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன், ஒருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் அப்படி அவர் வந்து வம்பில் உட்காந்துட்டார். அப்புறம் வந்து உட்கார்ந்தாரு. என்னை மன்னிச்சிருங்க தம்பி, நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் நீங்கள் சொன்னது பழிச்சிருச்சு, ஏன்னா இது ஒரு கணக்கு, இந்த கணக்கு எதுலேயும் இல்லை, நீங்கள் போட்ட கணக்கு சரிதான் அப்படின்னாரு. ஆனால் போனேன், விற்றுட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, விற்றது எல்லாமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன டைமில் விற்று போச்சு, அதையும் நான் பொறுமையாக இருந்து கேட்டிருந்துருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களுக்கு 2 பொண்ணு, அந்த பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணம் எப்போ நடக்கும், அதை பற்றி கொஞ்சம் ஒரு 2 வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டு போய் அது மாதிரி நடத்தினார். ஆனால் ஜோதிடத்தில் வந்து படிக்கிறதோட அனுபவங்கள் நிறையா இருக்குது, அதை தெரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், சத்ரு மட்டும் இல்லை, விரயத்துக்கும் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதான் முக்கியமாக படிப்புங்கிறத விட அனுபவங்கள் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த வகையான நிகழ்வுகளில் 8 குடையவன் 6லிருந்து இருக்கக்கூடிய நிலையில் விரயத்தால் நன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை இன்னைக்கு, அதாவது விரயம் பண்ணணும் இருந்தீங்கன்னா அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து நீங்கள் நவகிரகங்களை மூல நட்சத்திரக்காரங்க கும்பிடுங்க, நன்மை நடக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூர்வீக பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட முருகனை கும்பிடுங்க, சஷ்டி கவசம் படிச்சு. உத்திராடத்தில் பிறந்தவங்க நீங்க வந்து தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சனி. சனியோட போக்குல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறத மறுக்க முடியாது. அதோட புதன், சூரியன் எல்லாமே லாபத்தில் வந்திருக்காங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள். நீங்க நினைத்த காரியம் எதிர்ப்புகளின்றி நடக்கக்கூடிய நாள். உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபட விருப்பங்கள் நிறைவேறும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபட எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவங்க பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள நீங்க இன்னைக்கு வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படிச்சு மகாலட்சுமிக்கு தீபமேற்றி வழிபடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லைங்கிற கவலைகள் இருக்கும். 6 குடைவன் வலுப்பெற்று உங்களுக்கு செலவுகளை அதிகரிக்க செய்யறான், சத்துருக்கள் உருவாக்க பார்க்கறான். அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் மென்மையா போங்க. குழந்தைகளா இருந்தா கூட அவங்கள அடிச்சு பேசுறதை விட நடிச்சு பேசுங்க, காரியம் சாதிக்கலாம். அவிட்டத்தில் பிறந்தவங்க மென்மையான போக்கு, அவங்களுக்கு சாந்தம் நிலவ மகாலட்சுமியை கும்பிடுங்க. சதயத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் கோபப்படுவீங்க, கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், அது மாற. ஏன்னா நமக்கு பிடிவாதம் இருக்குன்னா நமக்கு எதிர நிக்கிறவங்களுக்கும் பிடிவாதம் இருந்து என்ன ஆகும்னு நினைச்சு பார்க்கணுங்க. நம்ம பத்தி மட்டுமே நினைக்க கூடாது. எப்பவுமே நம்ம பத்தி மட்டுமே சிந்திச்சோம் அப்படின்னா நம்ம கிட்ட யாரும் வரமாட்டாங்க. பிறரை பத்தியும் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு வந்து பெருமாளை கும்பிடுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு இன்னைக்கும் சிறப்புக்குரிய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூனா செலக்ட் ஆகுறது, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனா அதே சமயம் இப்ப பெற்றவங்க உங்களுக்கு சில விஷயங்கள்ல சொல்லுவாங்க, அவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அப்போ ஜோசியத்துல நீங்க விருப்பங்கள் நிறைவேறுனா, நீங்க ஒரு பையனை விரும்புறீங்க, உடனே எனக்கு நிறைவேறுன்னு ஜோசியர் சொல்லிட்டாருன்னு நீங்க நினைக்கிறத விட அதனுடைய பின் விளைவுகளை கேட்டறிஞ்சு பெற்றோருடைய சம்மதத்தோட நீங்க கைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கைக்கு. ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க, கல்லும் பாலும் ஒரே நிறம், கயவர் நல்லோர் ஒரே முகம், உள்ளும் புறமும் ஒரே நிலையில் நண்பர் கிடைப்பது நமது வரம். இது இந்த கவிதை எழுதுனது நான் தான் எழுதினேன். இதை ஷேக்ஸ்பியர் எழுதினாரு, அரிஸ்டாட்டில் எழுதினாரு, ப்ளூட்டோ எழுதினாரு. அப்படி நம்ம சொல்லும்போது அதுக்கு ஒரு பெருமையா நினைக்கிறோம். உள்ளூரில் இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர் எழுதினார்னா ஓ நீங்களே எழுதினீங்களா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படி? அவன்லாம் ஒரு குண்டூசியெல்லாம் அவன் பேர் எழுதி வச்சிருக்கான். நாமெல்லாம் எதை சொன்னாலும் அதை நாம வந்து எழுதி வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஏன்னா நான் தான் சொன்னங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபடுறதும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க வந்து சிவனை வழிபடுறதும்,
ரேவதியில பிறந்தவங்க இன்னைக்கு வந்து குலதெய்வத்தை வழிபடுறதும் சிறந்த பலனை கொடுக்கும். அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் அந்த உரிய மாத்திரை சாப்பிடணும். வயிற்று வலினா வயிற்று வலி மாத்திரை, தலைவலினா தலைவலி மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாக. அந்த மாதிரி அந்த தெய்வங்களை வழிபடுறது இன்னைக்கு சால சிறந்தது நான் சொன்ன வகையில். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.